நேர்களே, ஃபீபா நிலையம் தயாரித்து வழங்கும் தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் வருகின்ற வாரங்களுக்கு தொடர் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகிறோம். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற அருள் திரு முனைவர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்கள் வருகை தந்துள்ளார். வேலூர் பகுதியில் வசித்து வரும் இவர் இறையியல் கல்வியில் முனைவர் பட்டம் பெற்றவர். பல கல்வித்துறையில் பட்டம் பெற்ற நிபுணர், சிறந்த ஆலோசகர், சிறப்புமிக்க பல புத்தகங்களை எழுதிய ஆசிரியர். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளார். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள். கடன் வாங்குதலும் வட்டிக்கு விடுவதும், பாரோயிங் அண்ட் லெண்டிங். சில பேருக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வேலை என்னன்னா பாரோ பண்ணுறது, லோன் போடுறது, கடன் வாங்குறது. அது இலவசமான வருமானம், எளிதான வருமானம். திருப்பி கொடுக்கணுமே, எப்படி திருப்பி கொடுப்பது, எப்போ கொடுப்பது, எப்படியெல்லாம் கொடுக்க முடியும்? நீங்கள் 4 லட்சம் உங்களுக்கு தேவை, ஆனால் 2 லட்சத்திலே சமாளிக்கலாம். ஆனால் 4 லட்சம் தேவை. ஆனால் நீங்கள் 2 லட்சத்தை எப்படி திருப்பி கொடுப்பீங்கன்னு தான் முதல்ல பார்க்கணும். உங்களுக்கு அந்த ஏற்ற வருமானம் வருகிறதா, அல்லது ஏதாவது ஒரு வருமானம் நெக்ஸ்ட் 6 மந்த்ஸுக்குள்ளே வரப்போகுதா? அப்படிப்பட்ட ஒரு வகை இருந்தால் நீங்கள் யாரிடத்தில் ஆகிரும் லோன் எடுத்துக்கொள்ளலாம், கடன் வாங்கலாம், பிறரிடத்திலே வைத்து கொள்ளலாம். ஆனால் உங்களுக்குள்ள எளிதான எண்ணம் வருமானத்தை வாங்க வேண்டும், வாய்ச்சிக்க வேண்டும், செலவு செய்ய வேண்டும் என்று தான் ஆசை இருக்குமே அல்லாமல் எப்படி அவர்களுக்கு இதை திருப்பி கொடுப்போம்? என்னுடைய தாய் காசு இல்லாமல் கடைத்தெருவுக்கு போகாதே, கடன் வாங்கி பொருளை இலவசமாய் வாங்காதே, சிறு பிள்ளையில் சொல்லி கொடுத்தது எனக்கு. அதனால் நான் வெளியே போனேன்னா காசு இருந்தால் அதுக்கு வாங்குவேன், காசு இல்லைன்னா பேசாமல் வந்துடுவேன். ஏய் அப்புறம் வந்து கொடு சார்னு சொல்லுவாங்க, வேண்டாம். அப்புறம் வந்து நான் எப்படி கொடுப்பேன்? இப்போ என்கிட்ட இல்லாத காசு நாளைக்கு எப்படி வரும்? வாங்க மாட்டேன். எங்கள் அம்மா எல்லாருக்கும் கடன் கொடுப்பார்கள், வேணுங்கிறவர்களுக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட நாளைக்கு வேலை வாங்கலாம். வேலைக்காரர்கள், அம்மா எனக்கு 4 படி கோதுமை கொடு, அல்லது 4 படி கம்பு கொடு, சோளம் கொடு, எனக்கு அரிசி கொடு, எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை, நான் உங்களுக்கு வேலை செஞ்சு கழிச்சிட்றேம்மா என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் என் தாயினுடைய தோட்டத்திலே அவர்கள் வேலை வாங்கி அதை பெற்றுக்கொள்வார்கள். யார் வீட்டிலையாவது சரியானபடி சாப்பிடவில்லாது இருந்தால் அவர்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு, இந்தா பட்னியாக கிடக்கிற நீ, நான் சாயங்காலம் வந்து உங்கள் வீட்டில் அடுப்பு எரியலை என்று எங்கள் அம்மாள் அவர்களுக்கு அரிசியோ வேணுங்கிற தானியத்தை கொடுத்து அனுப்புவாள். அம்மா இப்போ இப்படி கொடுத்துட்டு எனக்கு வயிறை காப்பாற்றிட்டேம்மா, ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கம்மா அப்படி சொன்னால், இப்போ வேலை இல்லை, நீ போ, நான் உனக்கு வேலை இருக்கும்போது கூப்பிடுவேன்னு சொல்லுவார்கள். என் அம்மாள் பிறருக்கு நன்மை செய்வதை நினைத்து நான் இன்னும் பார்த்துருக்கிறேன். சில பேருக்கு பொங்கலுக்கு என்னமே இல்லையே என்று வருத்தப்பட்டு சொல்லுவார்களாம். அப்பொழுது வாங்க, அவர்களுக்கு வேண்டிய துணிமணி கூட எடுத்து கொடுப்பார்களாம். ரொம்ப அருமையான ஒரு எளிய உள்ளம் அவர்களுக்கு இருந்தது. இதில் நாம் எதை காண இருக்கிறோம் என்றால், பாரோவர், நீங்கள் கடன் வாங்குகிறவரா, இந்த பழக்கத்தை நீங்கள் உடனே நிறுத்த வேண்டும். காரணம், சம்பாதிக்காமல், வருமானம் வராமல் நீங்கள் இலவசமாய் வாங்கி செலவு செய்ய ஆரம்பித்தீர்களானால் உங்களுடைய கடன் தலைக்கு மேலே வந்துவிடும். கடன் உங்களை மூழ்கிவிடும் என்று சொல்வார்கள், முழுக்கிடும் சொல்வார்கள். ஆனால் கடன் வாங்காதீர்கள். கடன் வாங்கினால் உங்களை மதிக்க மாட்டார்கள். நீங்கள் கடன் வாங்கி இருப்பீர்களானால் உங்களை எதிர்பார்ப்பார்கள், எப்போ திருப்பி கொடுப்பார் என்று. அப்படி யாருக்கும் திருப்பி கொடுக்காவிட்டால் 6 மாதம், 3 மாதம், 1 வருஷம் என்று போய்விடுமானால் உங்களுக்கு இந்த கடன் வாங்கிறதே ஒரு பழக்கமாகிவிடும். அது உங்களை கேவலத்தில் போய் வைத்துவிடும். உங்களுடைய மதிப்பை அது எடை போட்டு பார்க்கும் பொழுது பஞ்சிலும் லேசாகி விடுவீர்கள். உங்களுடைய கனமான கனவீனம் ஆகிவிடும். உங்களுடைய மேன்மையான அது பஞ்சு போல் இலவசமாகிவிடும், மென்மையாகிவிடும். அது நல்ல பழக்கம் அல்ல. நீங்கள் எவ்வளவு மதிப்புக்குடையவர்கள் ஆக வேணுமானால் கடன் வாங்க பழகாதீர்கள். கடனை உடனே அடையுங்கள். அது மட்டும் அல்ல, நீங்கள் யார் இடத்துல வாங்கிட்டு மறந்து போகிறது, அது பேர் கன்வீனியன்ட்
ஃபர்கெட்ஃபுல்னஸ். அப்படி எனக்கு நிறைய பேரை தெரியும். வாங்கிட்டு 500 வாங்குறது, அப்புறம் கொண்டு போய் 300 கொடுக்கறது, அப்புறம் ஒரு நாள் 100 கொடுக்கறது, அப்புறம் ஒரு 50 கொடுக்கறது. அதுக்கு மறந்துடுவாங்க. அந்த 50 மறந்துடுவாங்க. கன்வீனியண்ட்டாக மறந்துடுது. கணக்கு பார்த்தீங்களா? 500 வாங்கினதுக்கு 300 தான் கொடுத்துருக்கீங்க. இந்த 100 பிஞ்சு போனது, அப்புறம் 50 பிஞ்சு போனது. மதியீனமான ஒரு பாரோவர், புத்தியற்ற மனிதன். யாரும் உன்னை மதிக்க மாட்டார்கள். உங்களுக்கு தேவை இருக்கும் பொழுது அவ்வளவும் 500 கொண்டு எடுத்து போயிருக்கிற 500 தான் கொடுக்கணும். திருப்பி பிஞ்சு கொடுக்கவே கூடாது. முடிந்தால் ஒருத்தர் சொல்லுகிறார், 500 நீ வாங்கிவிட்டால் 3 மாதம் கழித்து கொடுக்கும் பொழுது 500 நீ போய் பேங்க்கில் போட்டிருப்பேன்னா அதுக்கு ஒரு 10 ரூபாயாவது வட்டி வரும். அந்த வட்டியும் சேர்த்து கொடுத்தால்தான் அந்த 500 விளைந்தது என்று அந்த மனுஷன் சந்தோஷப்படுவான். அவன் கேட்கட்டா பரவாயில்ல, நீ கொடுக்கணும் கட்டாயமாக. ஏனென்றால் அது ஒரு பேங்க்கில் போட்டால் கூட அதற்கு வட்டி என்று 8 ரூபாய் 10 ரூபாய்க்காவது சொல்லுவார்கள். வட்டி வாங்கிறது நல்லதா? இல்லை, வாங்கக்கூடாது. அவன் உன்னிடத்துல பாரோ பண்ணி நான் 2 வருஷம் கழித்து தான் சார் இந்த 10 ரூபாய் இந்த 100 ரூபாயை கொடுப்பேன்னு சொன்னான்னா கொடுக்காதீங்க. 2 வருஷம் கழித்து 100 ரூபா கொடுக்குறான். அவன் ஏமாற்றுக்காரன் மட்டுமல்ல, திருடன். நான் ஒரு இடத்துல இதுவரைக்கும் நான் யாரிடத்திலும் லோன் வாங்கினது இல்லை, நான் லோன் கொடுத்ததும் இல்லை. கொடுத்திருந்தேன், ஆனால் பேங்க்கில் எடுத்து கொடுத்து அந்த பேங்க்குக்கே நாங்கள் செலுத்துக்கிறோம். அப்படி செய்தேன். அதே ஒருவன் சொன்னாரான், இவர் நமக்கு கொடுத்துட்டு வட்டி போட்டு பிழைக்கிறாரு. நான் வட்டி வாங்குகிறவனே இல்லை. என்னுடைய தாயினுடைய வார்த்தையிலே வட்டி கொடுக்கறது அசிங்கம், வட்டி வாங்கிறது அதை விட தரித்திரம். பிரியமானவர்களே, இருந்தால் கொடுங்கள், அதற்காக வட்டி போட்டு கொடுக்காதீர்கள். நான் எத்தனையோ பேர் கொடுத்துருக்கிறேன், வட்டி போட்டு கொடுத்ததில்லை. அதெல்லாம் சின்ன காசு, 5 ரூபா 10,000 ரூபா கொடுக்குறேன், வாங்கிறேன். ஆனால் 2 லட்சம் 3 லட்சம் என்று வாங்குகிறவர்களுக்கு பேங்க்கில் வாங்கி அவர்கள் கொடுத்து பேங்க்லேயே கட்டும்படியான உதவிக்கு நான் அவர்களுக்கு முன்பணம் கட்டியிருக்கிறேன். அப்போ பேங்க்லேயே அவர் சொல்லுவார், ஐயா நீங்கள் வாங்கி கொடுத்த அவர் இன்னும் கொடுக்கவே இல்லை பேங்க்கில், நீங்கள் அவரை சொல்லுங்கள், தயவுசெய்து சொல்லுங்கள் என்று அங்கேயே கட்ட சொல்லி அந்த புக்கே போட்டு அவரிடத்துல கொடுத்துருக்குறோம். அருமையானவர்களே, கிறிஸ்தவ தன்மையிலே நீங்கள் பாரோ பண்ணுறது பாவம். அதாவது இது உழைக்காமல் வருமானத்தை பிறரிடத்து திருடுவது போல. ஐயா நான் உங்கள்கிட்ட பாரோ பண்ணிக்கிறேன், நான் உங்களுக்கு அடுத்த மாதம் தந்துடுறேன், அடுத்த மாதம் தர வேண்டும். அது பொய். 3-4 மாதம் ஏமாற்றலாமா? ஏமாற்றக்கூடாது. நல்ல ஒரு கிறிஸ்தவன் பொய் சொல்லக்கூடாது என்ப வார்த்தைக்கு அதுதான். நீங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னீர்களோ அதை அவர்களிடத்தில் செய்ய வேண்டும். நான் உங்களிடத்தில் வாங்குகிற இந்த 2000 ரூபாயை அடுத்த மாதம் கொடுப்பேன் அல்லது 1ஆம் தேதி கொடுப்பேன் என்று சொல்லி 3 மாதம் கொடுக்கலன்னா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த டினாமினேஷனை சேர்ந்தா இருந்தாலும் சரி, நீங்கள் கிறிஸ்டியனே கிடையாது என்பது தான் அந்த பாரோ கொடுத்தவருக்கு எண்ணம். நீ கிறிஸ்டியன் இல்லை, பொய் சொல்கிறவன் தானே. 2வது, வட்டி வாங்குவதும் பாவம். உங்களை யாரும் மதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் இவன் காசை கொடுத்து உழைக்காமல் நம்மிடத்திலிருந்து 100 ரூபாய் கொடுத்து விட்டு எவ்ரி வீக் 10 ரூபா வாங்குகிறார். அது கொள்ளை, அது கொள்ளை அடித்தல். அவனுடைய எளிமை நிலைமையிலே பணம் இல்லாத ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் அவனிடத்திலிருந்து பணம் பறிக்கிறீர்கள். பணம் பிரிக்கவில்லை, பறிக்கிறீர்கள். அவனுடைய அந்த அவல நிலைமையில் அவனை நீங்கள் 10 ரூபாய் மாதிரி கொடுத்துருவான். 100 ரூபா கொடுக்கறது பதிலாக அந்த 100 ரூபாய் எப்போவுமே நிற்கும். ஆனால் அதை யாரும் 10 ரூபாயை மணி மேனேஜ் பண்ணி 100 ரூபாய் செய்ய மாட்டார்கள். வட்டி வாங்குகிறவர்களை குறித்து வேத புஸ்தகம் என்ன கூறுகிறது? வட்டி வாங்குகிறவன்
ஒரு திருடனாக இருக்கிறான், பிறனை பறிக்கிறான். நீங்கள் வாங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது, நீங்கள் கடன் படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. என்னுடைய அருமையான வார்த்தை என்னவென்றால், கிறிஸ்தவர்களான நாம் வட்டி கொடுக்கக்கூடாது, வட்டிக்கு அதே மாதிரி யாருக்கும் கடனும் கொடுக்கக்கூடாது. இல்லை என்று சொல்லிவிட வேண்டும். நீங்கள் எங்கேயாவது போய் வாங்கிக்கிங்க, என்கிட்ட வாங்காதீங்க. ஏனென்றால் எல்லாருக்கும் நான் தானம் பண்ணி நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சம் கொடுத்து விட்டு பிச்சைக்காரனாக இருக்க முடியாது. கொடுக்காதீர்கள். உங்களுக்கு போக தான் நீங்கள் மற்றவர்களுக்கு தானம் பண்ணலாம். இல்லாவிட்டால் உங்களிடத்தில் கேட்கிறவர்களுக்கு, சரியா நீ உனக்கு எவ்வளோ செலவுக்கு வேணும்? எனக்கு சார் ஒரு 3000 தேவை சார், அதனால தான் உங்கள்கிட்ட 5000 வாங்குகிறேன். 3000 இந்தாயா 500 வச்சுக்கோ, அதோட சரி, என்கிட்ட வராதே என்று நான் ஒதுக்கி விட வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் கடன் கொடுத்து அவர்களை கடனாளி ஆக்காதீர்கள். கடன் கொடுத்து அவர்களை உழைப்பதற்கு தகுந்தவர்களாய் இருக்கிற அவர்களை நீங்கள் சோம்பேறியாக்கி இலவசமாய் பிறரிடத்திலிருந்து பறிக்கிறவராக ஆக்காதீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் never borrow from anyone if you are a Christian, and don't lend money for taking interest from others. நீங்கள் கடன்காரர்களை பற்றியும் வேத புஸ்தகத்திலே பரமண்டல ஜெபம் என்று ஒன்று உண்டு. நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிப்பது போல நீங்கள் எங்களுக்கு மன்னிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை நீர் மன்னியும் என்று ஒரு ஜெபம் செய்கிறோம். நீங்கள் எவனுக்கு கடன் கொடுத்தீர்கள்? எவன் கடன் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறீர்கள்? இல்லையே. கடன் கொடுக்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல என்று சொன்னால், நீங்கள் கடன் கொடுத்து விட்டு அதை மறந்துடுங்கள். அப்படின்னா கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் பிறருக்கு கடன் கொடுப்பதையும் மறந்து விடுவீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு தெய்வ மனுஷர். ஆனால் வேத புத்தகம் என்ன சொல்கிறது? கடனாளிகளுக்கு மன்னிப்பது போல் என்று சொல்லி கடனை, ஆண்டவரே என் பாவக்கடன் எனக்கு மன்னியுங்கள்னு கேட்கறதுனால நீங்கள் தேவனுடைய மகனாக வாழுகிற வரைக்கும் இந்த ஜெபத்தை நீங்கள் செய்வதன் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள். இன்னும் என்ன சொல்கிறது? கர்த்தரிடத்திலே ஒரு முன்மாதிரியை நீங்கள் வைத்து கேட்பீர்களானால் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் முன்மாதிரியாக வாழ வேண்டும். அது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கே முன்மாதிரியானவராக இருக்க வேண்டும். கடன் கொடுக்காதீர்கள், அல்லது கடன் கொடுத்தீர்களானால் கேட்காதீர்கள். நான் கடனாக கொடுத்தேன் என்றால் அவன் என்ன செய்கிறான்? சார், ஐ வில் டேக் திஸ் அண்ட் பிரிங் யூ அண்ட் பே யூ பேக் என்று சொல்லி போவானால் அவனிடத்தில் கேளுங்கள், உன்னுடைய பொய் எவ்வளோதலைக்கு உண்மையான பொய்யாக இருக்க போகிறது. இது நான் எப்பொழுதும் நினைப்பேன். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவனாக நான் மாற வேண்டும். கர்த்தருக்கு மகிமையான முன்மாதிரியான காரியங்களை செய்ய கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இமெயில் மற்றும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்தி உங்களிடமிருந்து